ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை தேர்தல் ஆணையம் காலியானதாக அறிவித்ததை தொடர்ந்து அதற்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தற்போது அதிமுக புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக தற்போது அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று பார்க்கும்போது, சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ள இந்த நிர்வாகத்திறனற்ற திமுக அரசினுடைய ஆட்சியில் 5/2/2025 ஆண்டு அன்று நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக முழுமையாக புறக்கணிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதுக்கான அறிவிப்புல தமிழகத்துல மறைந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியினுடைய காலம் தொட்டு திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அராஜகம் வன்முறை என்றாலே திமுக என்றாலே அராஜகம் வன்முறை என்று மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டு வருவதைதான் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலங்களில் திமுகவினரால் நிகழ்த்தப்பட்ட அராஜக வன்முறை சம்பவங்கள் எண்ணிலடங்காதவை என்று இந்த அறிக்கையில அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அள்ளி இறைக்கப்பட்ட பணம், மது, கொலுசு, குச்ச, தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் என இவை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவினுடைய மிரட்டல் அப்பாவி மக்கள் மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தி இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் அடைத்த அவலமும் நடந்தேறியது என்ற ஒரு விவரத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திமுகவினர் அழைக்கும் இடத்திற்கு வந்து காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து இருக்கவில்லை என்றால் முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த நலத்திட்டங்களோ வழங்கப்பட மாட்டாது என்பன போன்ற மிரட்டல்களுக்கு பயந்து மக்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகள் போல் நடத்தப்பட்ட விதத்தை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து மக்கள் ஆட்சியினுடைய மகத்துவத்தை மறந்து வன்முறையில ஈடுபடுவது மட்டுமே திமுகவினுடைய வாடிக்கையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் இந்த நிர்வாகத்திறனற்ற திமுக அரசினுடைய ஸ்டாலின் மாடல் அரசினுடைய அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சியினுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் என்பதாலும் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகள் கட்டவிழ்த்துவிட்டு மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க இவர்கள் விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அஇஅதிமுக முழுமையாக புறக்கணிக்கிறது என்ற ஒரு விவரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு அவர்களிடம் கருத்துக்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கிறது. கடந்த முறையும் இதே போன்ற ஒரு விஷயம்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. மக்களை அவர்கள் அடைத்து வைத்து துன்புறுத்தி அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள் என்ற விவரத்தை எல்லாம் ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எல்லாம் எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த முறை இந்த இடைத்தேர்தலை அதிமுக பங்கேற்காமல் முழுமையாக புறக்கணிக்கிறது என்ற ஒரு விவரத்தை அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். கணிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.